த்ரிஷா எனக்கு தாண்டா அப்படின்னு தளபதி விஜய் பிரகாஷ்ராஜிலிருந்து கடத்திட்டு போய் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் தான் 2004ஆம் ஆண்டு தரணி அவர்களின் இயக்கத்தில் வெளியான கில்லி. ஒரு சில படங்களில் தான் சூப்பர் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் சீன்ஸ் நிறைந்த படம் தான் கில்லி. த்ரிஷாவை கடத்துகிற சீனு, கடத்துனதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் அந்த சேத்துலேயே உட்காந்துக்கிட்டு நான் வரவே மாட்டேன் த்ரிஷா கிடைக்கிற வரைக்கும்னு சொல்கிற சீனு, த்ரிஷாவை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு விஜய் கொடுக்குற அலப்பறை, த்ரிஷாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க தங்கச்சிக்கிட்ட பக்கத்து தெருவில் ஐஸ்வர்யா இருக்காங்க, சச்சின் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார்ல அந்த சீனு, இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்கள் நிறைந்தது. அதுவும் தாமு அவர்கள் கலக்கியிருப்பார். ஓட்டேரி நரி, உங்களுக்கெல்லாம் தெரியும், நரி பேசுகிறேன், ஓட்டேரி நரி பேசுகிறேன் அப்படிம்பாரு. அந்த வெள்ளி குடத்தை கொண்டு போய் அடைய கடையில் வைக்கும்போது நரி பேரில் எழுது, ஓட்டேரி நரி பேரில் எழுது அப்படிம்பாரு. தியேட்டரில் சிரிப்பு அள்ளும். த்ரிஷா எனக்கு தாண்டான்னு விஜய் கடத்திட்டு போகும்போது பாட்டு வரும் பாருங்க. துடிக்காத ரசிகர்கள் அவனாச்சும் இருப்பானா? அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. எதிரிகள் சேஸ் பண்ணுவாங்க, ஜீப்பு போகும், அப்படியே பரபரப்பாக இருக்கும். த்ரிஷா விஜய்க்கு தாண்டான்னு ரசிகர்களே நம்ப வச்சிருவார். அப்புறம் பிரகாஷ்ராஜை சொல்லவே வேண்டாம். விஜய் அடையாளம் காமிக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவார் பாருங்க, அடையாளம் சொல்லுவார் இப்படி இப்படின்ட்டு. படமெல்லாம் காமிக்கும்போது இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை அப்படிம்பாரு. நீங்கள் சொல்கிற அடையாளத்தை வச்சு நாங்கள் வரைஞ்சிருக்கோம், அந்த பாருங்க இவரா பாருங்க மாறல, அப்பா இது ஜெமினி கணேசன்ப்பா அப்படிம்பாரு. இந்த மாதிரி சீன்லாம் செமையாக இருக்கும் அந்த படத்தில். கிளைமேக்ஸ் ஃபைட்டை சொல்லவே வேண்டியதில்லை. கிளைமேக்ஸ் ஃபைட்னாலே உங்களுக்கு கபடி சீன் தான் ஞாபகம் வரும். அதை தொடர்ந்து அந்த லைட் ஹவுஸில் ஃபைட் சீன்லாம் இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கும். திருப்பி ரீரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 30 கோடி கலெக்ஷனு. இந்தியாவிலேயே ரீரிலீஸில் டைட்டானிக் படத்தை மிஞ்சியும் நம்பர் 1 கலெக்ஷன் பண்ணது இளைய தளபதியின் கில்லி தான். இந்த மாதிரி தளபதி விஜயோட பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம கிளாசிக் தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.